ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆக மொத்தம் எபிசோடை பொறுத்த வரைக்கும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாருலதா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. சீனு மாயாவுடைய வாழ்க்கையில் மீண்டும் விதி விளையாட போகுது அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்பார்த்தாலும், இன்னொரு பக்கம் இவங்களுடைய பிளானை பொறுத்து சீனுவுக்கு உண்மை தெரிய வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருந்தாங்க. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, கார்த்தி அந்த ஹோட்டலில் தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்த மாயா இன்ஸ்பெக்டர் குருவுக்கு சொல்கிறாங்க. உடனே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு கார்த்தியை தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. காரணம், அங்கே இருக்கவர் ஏற்கனவே போலீஸ் வந்த விஷயத்த கார்த்திகிட்ட போய் சொல்லி ஒரு மறைவான ரூமில் கொண்டு போய் கார்த்தியை மறைச்சி வச்சதுனால கார்த்தியை கண்டுபிடிக்க முடியலை. அதனால இன்ஸ்பெக்டர் மாயா கிட்ட அது மாதிரி கார்த்தி இங்கே இல்லை, நான் வர்றது தெரிஞ்சு அவன் வேறு எங்கேயாவது ஷிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அங்கே எங்கேயாவது மறைஞ்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு மாயா கேட்கும்போது, நான் பர்சனலாக தான் தேடி வந்திருக்கேன், இந்த விஷயம் மேலிடத்துக்கு போச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு குரு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் தனா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூட நம்ம கதிர் இருக்காரு. தனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கே கதிர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இவர் தனா பின்னாடியே கிளம்பி வந்துடுவார் போல். ஸோ இங்கே கதிர் உட்காந்துட்ருக்கதை தனாவுடைய கோச்சும் பார்க்குறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தனா கதிர் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ரகுராமுடைய என்ட்ரி. ரகுராமை பார்த்ததுமே இங்கே கதிர் ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதை கோச் கவனிக்கிறாங்க. ரகுராம் தனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் கதிரை கூப்பிட்டு, நீ யார், எதுக்காக தனா பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தனாவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல போகும்போது கரெக்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மாயாவுடைய என்ட்ரி. மாயா பார்த்திங்கன்னா தனா கதிர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அதை எல்லாத்தையுமே குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக எடுத்து கோச்கிட்ட சொல்லும்போது, உங்களுக்கு பெரிய மனசு, இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்துட்டு ஏன் ஓடி ஒழியணும் அப்படின்னு சொல்ல, இவனும் எதுவும் முயற்சி பண்ண மாட்டான், தனா தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக உங்கள் மாமா உங்களை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பத்மாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புவனேஸ்வரி கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. லிங்கம் தான் பத்மாவை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போயிருப்பாங்க. அப்போ புவனேஸ்வரி பத்மா கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பத்மாவை பாராட்டியே ஆகணும். என்னதான் எதிரியாக இருந்தாலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விஷயத்தில் பத்மா பார்த்திங்கன்னா புவனேஸ்வரியை விட்டு ஒரு அடி தள்ளி தான் இருக்காங்க. ஏன்னா லிங்கம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல புவனேஸ்வரி பத்மா கிட்ட சொல்கிறது, ஒன்றையே அடிச்சுட்டு அந்த வீட்டில் எப்படி மாயா இருக்கணும், அதெல்லாம் இருக்கவே கூடாது, அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும், உனக்கும் எனக்கும் ஒரே எதிரி அந்த மாயா தான் அப்படின்னு சொல்லும்போது, அவளை எப்படி வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட கூட்டிகிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு லிங்கத்தை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே தானா ரகுராம் இவங்க 2 பேருமே காரில் வந்துட்டுருக்காங்க. நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் அது உனக்கு செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு பக்கம் சொல்ல, மகா அந்த இடத்துல நான் ஜெயிச்சு நான் ஆசைப்பட்டதை கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்னு தனா ஒரு பக்கம் சொல்ல, ஸோ நீ என்ன ஆசைப்பட்டேன்னு தனா கிட்ட ரகுராம் கேட்குறாங்க. ஆகா, மைண்ட் வாய்ஸில் பேசணும்னு நினச்சிட்டு வெளியில் பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி தனா இல்லை நான் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லிங்கம் வீட்டுக்கு வராங்க. சிவராம் லிங்கத்தை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போது லிங்கம் சொல்கிறாரு, என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாருவுடைய ரீஎன்ட்ரியை கொடுக்குறாங்க. மீண்டும் சாருலதா எபிசோடில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, கண்ணு தெரியாத ஒருத்தியாக ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இது எல்லாமே நடிப்பு தான். மாயாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக இது பத்மாவுடைய ஏற்பாடு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.